கொடியேற்றுகின்ற நிகழ்வு இந்திய சுதந்திர நாட்டினுடைய 79ஆம் ஆண்டு கொடியேற்று இந்த நிகழ்வை மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய தலைவர் ஹாஜி ஏ.ஜே. முகமது ஷரீஃப் ஹாஜியார் அவர்கள் கொடியேற்றி உரை நிகழ்த்துவார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। Flag salute. Disperse. அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கும் வல்ல ரஹ்மானுக்கே வான்புகழ் அனைத்தும். யாரை படைத்திராவிட்டால் இந்த உலகம் இல்லையோ அப்பேற்பட்ட உத்தம நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள், தபு தாபியங்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், இமாம்கள், குறிப்பாக இங்கு வருகை புரிந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சலாமும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த இந்திய திருநாட்டின் 79வது குடியரசு சுதந்திர தினத்தை இன்று இனிமையான முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த திருவிழா என்பது இன்று இந்தியர்கள் உலகம் முழுவதும் சிறப்பான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொண்டாட்டம் உலகத்திலேயே நடக்கின்ற அனைத்து விழாக்களிலும் மிகவும் சீரும் சிறப்பும் மிக்க உன்னதமோடு உலகத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களும் கொண்டாடி கொண்டிருந்த அருமையான அற்புதமான இந்த குடியரசு சுதந்திர தின விழா. இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்காக காரணமாக இருந்தவர்கள் யார் யார் என்பதை ஒவ்வொரு வருடமும் எதற்காக இதை சொல்ல வேண்டும் என்றால், நமது சரித்திரத்தை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக, இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக நம் பங்கு என்ன என்பதை அறிவதற்காக, நமது வருங்கால சந்ததியர்கள் அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்துச் செல்வது எப்படி என்பதற்காக இது வருடந்தோறும் சிறப்பான முறையில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த சுதந்திர தின விழாவை யார் நம் வரலாறை மறந்தோம் என்றாலும் நாம் இந்த வரலாறை மறக்கவும் முடியாது, மறக்கவும் கூடாது. யார் ஒரு வரலாற்றை மறந்தார்களோ அந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் நாம் செய்கின்ற தியாகங்களை நினைவு கூர்கொண்டே இருக்க வேண்டும். நமது வருங்கால சந்ததிகளுக்கு இதை எடுத்து சொல்லாவிட்டால், இன்றைய ஆட்சி காலத்தில் இந்த 12 ஆண்டுகளாக இந்த இந்திய திருநாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், நாம் செய்த தியாகங்களை எல்லாம் மறைக்கப்பட்டு அப்படியே திரிச்சு நாம் என்னமோ இந்த நாட்டிற்கு துரோகம் செய்தது போல இரட்டிப்பாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடங்களில் எல்லாம் அவுரங்கசீப் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த தியாகங்களை எல்லாம் அப்படியே மாற்றி இன்னைக்கு அவர்கள் இந்திய தேசத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாசிச அரசு அவர்கள் என்னவோ சிம்ம சொப்பனமாக நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு நேரமும் அவுரங்கசீப்பை பற்றி தவறான கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நாட்டிற்காக செய்த தியாகங்கள் எத்தனை? 1652ஆம் ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆட்சி செய்த மிக சிறப்பான ஒரு ஆட்சி செய்த ஒரு மன்னர் என்றால் அவரை போல உலகத்திலே யாரும் இருக்க முடியாது.
தான் வாழ்ந்த காலத்திலே செய்த தியாகங்கள் எத்தனை. அவள் தன்னுடைய மரண படுக்கையில் கூட அவருடைய ஜனாசாவுக்காக ஒரு 4 ரூபாயை தான் சேர்த்து வைத்து அவர் மன்னித்தார்கள். அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலே பாயிலே படுத்து சிறப்பான முறையில் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள். அப்பேற்பட்ட ரஹ்மத்துல்லாஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி எல்லாம் வரலாறுகளிலே திரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே நாம் இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் எடுத்து சொல்ல மறந்தோம் என்றால் கண்டிப்பாக வருகின்ற காலங்களிலே நமது வருங்கால சந்ததிக்கு அது தெரியாமல் போய்விடும். நேற்று நடந்தது என்ன, இன்று நடக்கின்றது என்ற, நாளை என்ன நடக்கப் போகின்றது இந்த நாட்டில் எல்லாம், அதை பற்றி எல்லாம் நாம் மாணவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் நாம் நடத்துகின்ற மதரசாக்களிலே ஒரு பாடமாக எடுத்து நமது வரலாற்றுகளை அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய கட்டாய கடமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுதந்திரத்தை எப்படி பெற்று தந்தார்கள் என்றால் 1757 வங்கத்து சிங்கம் சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள்தான் இந்த நாட்டின் சுதந்திரத்தின் வேராக இருந்தார்கள், வித்தாக இருந்தார்கள். அவர்கள் செய்த தியாகங்கள் அன்று அவர்களை ஆங்கிலேயர்கள் தலையை வெட்டி சிமசி உலகத்திலே அவர்களை ஒரு காட்சி பொருளாக வைத்தார்கள். அன்று தொடங்கிய இந்த போர் தான் இந்த சுதந்திர வேட்கைக்கு அடுத்த 100 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் தான் மிகவும் அதற்காக பாடுபட்டார்கள். கடைசியாக மோலாய மன்னர்களே கடைசி மன்னராக பகதூர் ஷா மன்னர் அவர்கள் டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது 1890களிலே அவர்களையும் அவர் குடும்பங்களையும் செய்த துரோகம் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. அத்தனை பெரிய தியாகங்களை செய்த அந்த குடும்பத்தை பர்மாவிலே கொண்டு போய் அடக்கி வைத்து அவர்களை சித்திரவதை செய்தார்கள். அவர்களுக்கு அந்த தினம் காலை உணவாக பட்டு துணி ஏந்தி அவர்கள் தட்டிலே கொண்டு வந்து அவர்களுக்கு உணவாக கொடுக்கும் பொழுது அதனுடைய தன்னுடைய மக்கள் 2 பேருடைய தலைகளையும் வெட்டி கொடுத்தார்கள். அதை பார்த்து விட்டு அதிர்ச்சி அடைவார்கள் என்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நினைத்தது. கொஞ்சம் கூட அவர்கள் அஞ்சாமல் அப்படியே நின்றார்கள். அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள், என்ன உன்னுடைய மக்களை தலையை வெட்டி வந்திருக்கிறோம், உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் இருக்கின்றீர்களே, மன்னர்கள் அழுததாக சரித்திரம் இல்லை என்று சொல்லி தன்னையும் அவர்கள் சிறையில் போடும்போது தூக்கிலே போடும் பொழுது என்னுடைய ஒரு முடி மண் இந்தியாவுடைய மண்ணே என்னுடைய கபிலே விழ வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படியெல்லாம் தியாகம் செய்து பெற்றுத்தந்ததான் இந்த சுதந்திர வரலாறு. அதற்கு பின்புள்ள 100 ஆண்டுகள் அதிலும் முஸ்லிம்கள் முக்கியமாக பங்கெடுத்தார்கள். அதிலே இவர்கள் மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் அன்று 100 ஆண்டுகள் கூட இருந்தார்கள். 1946 மிகவும் உச்சகட்டத்தை ஏந்திய போது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அன்றைய கிருபா என்ற மன்னர் பிரதமரை சுதந்திரத்தை கொடுத்து விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 1946 கடைசியிலே 1947 நள்ளிரவிலே வழங்கப்பட்டது. அது யார் சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள் என்றால் 3 இஸ்லாமியர்கள் கையில் தான் அவர்கள் கொடுத்தார்கள். முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக இருந்த அன்றைய இஸ்லாமியர் ஒருவரிடமும் காங்கிரசுடைய தலைவர் அவர்களிடமும் 562 குறுநில மன்னர்களின் தலைமையாக இருந்த பிகார் நவாப் அவர்கள் 3 மன்னர்களிடத்திலே தான் இஸ்லாமியர்கள் அன்றைய சுதந்திர தினத்தை கொடுத்தார்கள். ஆகவே இந்த சுதந்திரத்தை நாம் இரவிலே பெற்றோம், இன்று அடைந்தோம் என்றால் சுதந்திரத்தை பெற்று பிரயோஜனம் இல்லாத இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் வரலாறுகளை பூரா மறைக்கடிக்கப்பட்டு அன்று டெல்லியிலே உள்ள மரங்களில் எல்லாம் இமாம்களை தூக்கிலே தொங்கவிட்டு அவர்கள் செய்த தியாகங்கள் உலக வரலாறிலே நினைத்து பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய அவர்கள் செய்த தியாகங்களாக இருக்கின்றது. அந்த தியாகத்தை நாம் ஒவ்வொரு வருடமும் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் நம் மக்களிடத்திலே எடுத்துரைத்து அவர்களை இந்த சுதந்திரத்திற்கு நாம் பெற்று தந்தது என்ன, நாம் செய்த தியாகங்கள் என்ன என்பதை எல்லாம் அவர்கள் நினைவூட்ட வேண்டிய கடமையிலே இருக்கின்றோம். இன்றைய தினத்திலே இந்த இஸ்லாமிய பெருமக்கள் செய்த தியாகங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து பார்த்து ஒவ்வொரு இடத்திலும் அவர்களை பற்றி நினைத்து அவர்களுக்காக நாம் துவா செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நம் வருங்கால சந்ததிகளை எப்படி இந்த நாட்டிற்கு வார்த்தெடுக்க வேண்டும் என்றால் அவர்களிடத்திலே நாம் வரலாறுகளை சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்றோம். இன்றைய சுதந்திர நாட்டிலே
இந்த ஜனநாயக நாட்டிலே ஜனநாயக படுகொலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி என்றால் திருட்டு ஓட்டுக்கள் மூலம் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட இந்த மோடியுடைய ஆட்சி மிகவும் மோசமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. நமது மக்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் அவர்கள் தீவிரமாக எடுத்துக்காட்டி இந்த நாட்டை அடிபாதாளத்திலே கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய அனைத்து அமைப்புகளும் முஸ்லிம்களை சித்திரவதை செய்ய வேண்டும், சிறுபான்மை மக்களை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக நீதிமன்றமும் சரி, இந்திய அரசு ஆணையம் சரி, அரசியல் நிர்வாகமும் சரி, எல்லோரும் நமது மக்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாதிரியாக நாட்டிலே மிகவும் மோசமான நிலை நடந்து கொண்டிருக்கின்றது. ஜனநாயக படுகொலையின் சார்பாகத்தான் இந்த நாட்டிலே இன்று மோடி பிரதமராக இருக்கின்றார்கள் என்றால் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை நடந்திருக்கின்றது. அதை நாம் எல்லாம் கண்டிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். நம் வரலாறுகளை முறையாக படித்தால் தான் இந்த நாட்டிற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்பதை உணர்ந்து வருங்காலத்திலே நமது மக்களுக்கு சுதந்திர வேட்கையை உருவாக்கி நாம் இந்த நாட்டிற்கு செய்த தியாகங்களை சொல்லி அடுத்த கட்டம் மீண்டும் ஒரு சுதந்திரத்தை பெற வேண்டிய சூழ்நிலையிலே இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை கூறி இந்த நேரத்திலே நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாம் ஒற்றுமையாக சுதந்திர தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே நமது பலஸ்தீன மக்களுக்கும் சுதந்திரம் கிடைக்க வேண்டும். இந்த நேரத்திலும் இந்திய சிறையிலே இஸ்லாமியர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் சுதந்திரம் கிடைக்க வேண்டும். இந்த அருமையான நேரத்திலே துவா செய்யுமாறு கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.